இன்றைக்கு திருச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்கள் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்குகின்ற திட்டத்தில் உங்களுக்கெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்கி உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற மாதம் இதே திருச்சி ஜமால் முகமது கல்லூரிக்கு வருகை தந்திருந்தேன். தேசிய அளவிலான பால் பேட்மிண்டன் போட்டியை நான் தான் அந்த நிகழ்ச்சியை துவங்கி வச்சேன். அது மட்டும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருவெரும்பூர் தொகுதி சூரியூரில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அரங்கத்தோடு கூடிய முதலமைச்சர் மினி ஸ்டேடியம் அந்த அரங்கத்தையும் நானும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் திறந்து வச்சோம். அதே மாதிரி இந்த திருச்சியில ஒலிம்பிக் அகாடமி அமைக்கின்ற பணிகளும் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது. தமிழ்நாடு முழுக்க உள்ள 12,500 கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஏற்கனவே கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை வழங்கி வந்திருந்தோம். கிராமங்கள்ல அந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புறங்களுக்கு மட்டும் கொடுத்தா பார்த்தாது, நகரப்புற உள்ள மக்களுக்கும் இந்த திட்டம் போய் சேர வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி அடுத்த கட்டமாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இந்த கிட்ஸ் வழங்கப்படும் அறிவிச்சு இதை தொடர்ந்து வழங்கிட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 10 மாவட்டங்கள்ல இன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டை கொடுக்க இருக்கின்றோம். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில விளையாட்டுத்துறை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. நாம விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க விளையாட்டு வீரர்களும் புதிய வீரர்கள் உருவாகி வராங்க. விளையாட்டு வீரர்கள் உருவாகிறதோடு மட்டுமல்லாம தொடர்ந்து அந்த விளையாட்டு வீரர்கள் தேசிய சர்வதேச அளவில் சாதனைகள் படைச்சிட்டு வராங்க. அதற்கு இந்த மேடை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சைக்கிளிங் வீரர் பிரதீப் சங்கராவும் பேரா அத்லீட் வீரர் மணிகண்டனும் இங்கே வந்திருக்கிறாங்க. 2 பேருமே பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை குவிச்சு நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்திய ஒன்றியத்துக்கும் பெருமை சேர்த்த மிகப்பெரிய 2 ஸ்போர்ட்ஸ்மேன். அவங்களுக்கு நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வகையிலும் என்றைக்கும் துணை நிற்பார். குறிப்பாக மாற்றுத்திறன் வீரர் தம்பி மணிகண்டன் அவர்கள் நம்முடைய எஸ்டிஐடி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கூடுதல் பெருமை. இங்க அவர் பேசும்போது நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்க ஷேர் பண்ணார். ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையினுடைய மறு உருவமாக தம்பி மணிகண்டன் அவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். அதே போல விளையாட்டுத் துறையில சாதிக்க நினைக்கின்ற பலருக்கு இவங்க 2 பேரும் இன்னைக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்து வருகின்றாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் இருந்தும் நிறைய பிரதீப் சங்கராகவும் நிறைய மணிகண்டனும் உருவாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசனுடைய ஒரே டார்கெட். நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முன்னெடுப்புகளால விளையாட்டு போட்டிகளை வேடிக்கை பார்க்கின்ற இடத்திலிருந்து இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு வீரர்கள் அதுல பங்கேற்கின்ற இடத்திற்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு. இப்படி விளையாட்டை தமிழ்நாடு முழுக்க பரவலாக்கிக்கிட்டு இருக்கின்றோம். நகரங்கள் கிராமங்கள் எல்லா இடங்களிலும் இருந்தும் விளையாட்டு வீரர்கள் உருவாக வேண்டும். அதற்கான வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி தர வேண்டிய பொறுப்பை நம்முடைய அரசு தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கின்றது. இன்னொன்னு, தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியில் இருந்தும் வெறும் நகரப்பகுதி மட்டும் இல்லாம கிராம பகுதியில் இருந்தும் ஸ்போர்ட்ஸ்மேன்கள் உருவாக வேண்டும். திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டுபிடிக்கணும்னு நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பாக வருடந்தோறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளையும் நடத்தி வருகின்றோம். இன்றைக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை பயன்படுத்தி நல்லா விளையாடுற வீரர்கள் வீராங்கனைகளை முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் நாங்கள் கண்டறிகின்ற வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு சிறந்த கோச்சஸ் மூலமாக முறையான பயிற்சிகளையும் நம்முடைய அரசு துறை வழங்குகின்றது. நம்முடைய வீரர்கள் சர்வதேச தேசிய போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக அவங்களுக்கு தொடர்ந்து தேவையான நிதி உதவிகளையும் செய்து வருகின்றோம். ஜெயிச்சு வந்துட்டா உடனடியாக முதலமைச்சர் அவர்களே கூப்பிட்டு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையும் முதலமைச்சர் கொடுக்கிறார். இப்படி தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் பணியை தொடர்ந்து நம்முடைய அரசு செய்து வருகின்றது. அந்த வகையில கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் மூலமாக நம்முடைய அரசு விதைக்கின்ற விதை, இந்த விதை தமிழ்நாடு முழுக்க விளையாட்டு வீரர்களை உருவாக்கும்னு நிச்சயம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இந்த 4.5 வருஷத்துல மட்டும் 141 மினி ஸ்டேடியம்ஸ் தமிழ்நாடு முழுக்க கட்டி முடிச்சு சாதனை படைச்சிருக்கிறது நம்முடைய அரசு. முந்தைய 10 ஆண்டு கால அதிமுக அரசுல ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அந்த அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா? மொத்தம் 380 கோடி ரூபாய் 10 ஆண்டு அதிமுக அரசுல. கடந்த 5 ஆண்டு திமுக அரசுல, திராவிட மாடல் அரசுல
நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா? ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு 600 கோடி நம்முடைய அரசு ஒதுக்கின்றது. அது மட்டும் இல்ல, முதல் முறையாக 2024ஆம் ஆண்டு 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது நான் குறிப்பிட்டு சொன்னேன், அடுத்த வருடம் 150 குறைந்தது 150 விளையாட்டு வீரர்களுக்கு அந்த அரசு வேலை வாய்ப்பை கொடுப்போம். பொதுவாக மற்ற பசங்க படிக்கும் பொழுது, மற்ற கோர்ஸ் படிக்கும் பொழுது அவங்களுடைய பெற்றோர்கள் என்கரேஜ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் பக்கம் போகும்போது மட்டும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். இப்போ விளையாட்டுட்டு அவன் ஃபியூச்சர் ஸ்பாயில் பண்ணிக்கிறானே, இவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அதையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு சரி செஞ்சிருக்கிறது. போன வருடம் கிட்டத்தட்ட 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இந்த வருடம் அடுத்த 10 நாட்களில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 150 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை கொடுக்க இருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து அனைத்து துறையிலும் இன்னைக்கு பல்வேறு விதத்தில் வளர்ச்சி அடைஞ்சு வருகின்றது. தொழில் வளர்ச்சி, மகளிர் முன்னேற்றம், கல்வி வளர்ச்சி, சுகாதாரம், விளையாட்டு, இப்படி தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மாநிலமாக மாறி இருக்கின்றது. நம்முடைய அரசினுடைய முயற்சிகளுக்கு பல்வேறு திசைகளில் இருந்து அங்கீகாரங்கள் குவிந்து வருகின்றது. இந்த வளர்ச்சி மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம், இந்த கிட்ஸை வாங்க வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விளையாட்டு உபகரணங்களை முறையாக தயவு செய்து தொடர்ந்து பயன்படுத்துங்க. பாதுகாப்பா வச்சிருந்து அதை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை பயன்படுத்தி உங்க ஊர்ல இருந்தும் நிறைய வீரர்கள் உருவாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு, இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.